வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, ஸோ நீங்கள் அந்த விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள் வருங்க. ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்களும், ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி பலன்கள் நடக்குதோ, ஸோ அதை வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, 4ல் சூரியன் இருக்கிறது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி, வீடு நிலப்புலங்கள் ஏதாவது புதுசாக வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய படிப்புகளுக்காக மற்ற விஷயத்துக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது நல்ல வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1-4 வாட்டி படித்து பார்த்துக்கணும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தாய் தந்தையரால் பின்னாடி ஏதாச்சும் அவமானமாக பேசுவாங்க, ஏதாவது மனம் வர மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு. இப்போ 5ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ தொழிலில் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். ஸோ ஏன்னா ஏதாச்சும் இடவிடம் புதிய ஒப்பந்தங்களோ புதிய தொழிலோ வரும்போது 1-10 வாட்டி அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி 7 இருக்கும்போது கணவன் மனைவியோட சின்ன ஒரு கருத்து பேதங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது அது உங்களுக்கு 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் மனசுக்குள்ளே ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7-8 தொடர்போட நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது மனசுக்குள்ளே புழிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் முதலே பார்த்தா தாய் தந்தையாரெல்லாம் சின்ன அவமானங்களோ பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் வீட்டிலேருந்து விருந்து கூப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு வசதி வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியான சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் சிறப்பான ஒரு லாபங்களை திங்கள் செவ்வாயில் கொடுத்து புதன் வியாழன் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் 12ல் இருக்கார். ஸோ தாய் தந்தையர் பின்னாடி பேசுறது கொஞ்சம் அவப்பேர் வர மாதிரி கொஞ்சம் மன ஒரு மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 8ல் இருந்து அது சனியுடைய நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குனால உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே புழிங்கிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ மாமியார் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. அங்கே அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு மன உளைச்சலோ மனசுக்குள்ளேயே புழிங்கிரமான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கா. ஸோ நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது. வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் தயார்னா நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பார்க்கும்போது உங்களை சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாவது கேது 2ல் இருந்து அது உங்களுடைய சூரியனுடைய சாரத்திலே போகும்போது வீடு சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கும். பட் இதான் தொழில் ரீதியான விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ இதுவரை பார்த்தது தசாபதி பலன்கள். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் பணம். ஸோ
ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான். ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திங்கனாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும், ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 60-65% வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ பணம் என்ன பண்ணோம், பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வழினா, என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன், ஓகேங்களா, மணி, சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க. ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் உங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 years பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம்தான். ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டு. ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன் நான், என்ன அங்கிள், அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், அப்போவே சொன்னது வந்து பார்த்தா 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணுக்குமே 8 lakhs வச்சுருக்கேன், அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், என்ன அங்கிள் ஒரு 5 ரூபா வச்சுருப்பீங்களா, 5 லட்ச ரூபா வச்சுருப்பீங்களான்னு. ஏன்னா அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சன்றது வந்து ஒரு பெரிய காசு. இல்லைப்பா நான் ஒரு 25 லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போவே சொன்னார். அப்போயே எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு. இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு 30% வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும். அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 1,30,000, அதுக்கு அடுத்த வருஷம் 1,30,000 வந்து இன்னொரு 30%. ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும். பட் இது இமீடியட்டாக நடக்காது. ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு 5 years டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம். ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும். நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு நம்பதே எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா, சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேனாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பெரிய ஒரு பூம் ஆகும். அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு க்ரிப்பாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ கிராம்புங்கிறது ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது. அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.